வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரம் கோவை சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே மிகவும் சுலபமான முறையில் நெய் எப்படி செய்கிறதுன்னு தான். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அரை கிலோ வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் அதுவும் சிம்மில் வச்சுட்டு வெண்ணெயை சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க. இது மாதிரி நல்லா நுர கட்டி வரும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மொதல் ஸ்டேஜ். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வெண்ணெய் ஈஸியாக கிடைக்கிது. நாம் வெண்ணெயை வாங்கிட்டு ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பக்குவமாக செஞ்சாவே நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் நெய் செஞ்சிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இதை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் நெய்யாக பிரிஞ்சு மேலே நல்ல திக்கான லேயராக நுர வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிளறி விட்டே இருங்க. அடியில் இந்த வெண்ணெயோட கசடெல்லாம் அப்படியே தேங்கி இருக்கும். நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா அடி பிடிக்க ஆரம்பித்து நெய்யோட டேஸ்ட்டும் கலரையும் மாற்றிடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டே இருங்க. இப்போ நல்லா நெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம வீட்லேயே செய்கிற நெய்யில் மைசூர்பா செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் போட்ட வெண்ணெய் நெய் பதத்துக்கு மாறி நல்லா கொதித்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இது நீ அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய நுரையாக வர ஆரம்பிக்கும். அந்த பெரிய பெரிய நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சோப்பு நுரை மாதிரி அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் முருங்கலை போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய நுரையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 2 நிமிஷத்தில் நெய் ரெடி ஆயிரும். இது வீட்டில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பெரிய பெரிய நுரைய வருது பார்த்தீங்களா? இன்னொரு 2 நிமிஷம்தான். நானும் ஒரு கொத்து முருங்கலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டேஜில் அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த பெரிய நுரை பாருங்களேன், அடுத்த ஸ்டேஜில் அப்படியே சின்ன சின்ன நுரையாக ஆகிடும். கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கலை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் இந்த நெய்யை மாற்றிடுங்க. இந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குது. உடனே நெய்யோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிக்க போகிறேன். இந்த நெய் ஆறணுன்னே எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மஞ்சள் கலரில் மணல் மணலாக வீட்லேயே நம்ம செஞ்சு சுலபமான நெய் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய். டேக் கேர்.